என்ன ஜெயா, நைட்டு நல்லா தூக்கம் போல இருக்கு. அட போயா, அது பேசிட்டே இருப்ப. முகத்தை பார்த்து பிரகாசமா இருக்கே, நான் கேட்டேன். என்ன சொல்றது? அம்மா, அப்பா, எத்தனை வாட்டி கூப்பிடுறேன், ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேயே. அம்மா, புஷ்பா, தூங்க வாடி, அவளையே டிஸ்டர்ப் பண்ற. என்னது, நான் தூங்குறேனா? என்னம்மா அதுங்காட்டி எந்திரிச்சிட்ட? இந்த வீட்டுல இருக்கும் போது 7-7:30 தான் எந்திரிப்ப, இங்க 6 மணிக்கே எந்திரிச்சிட்ட. தூக்கம் வந்தாதானே தூங்குறதுக்கு. ஏமா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நைட்டே சொன்னேன் ஐஸ் வாட்டர் குடிக்காதடின்னு. அதான் சளி பிடிச்சிச்சா? மாரியா பேசுற? அம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரிக்கு வேணா, ஒண்ணு வேண்டாம். அப்புறம் என்னமாச்சு? நைட் எனக்கு தூக்கமே வரலப்பா. ஏண்டி, இது வரைக்கும் நான் தனியா படுத்ததே கிடையாது. ஐயோ சொல்லியிருந்தீனா? அம்மா, நீ அப்பா ரூம்குள்ளார போயிட்டீங்க, என்னை மட்டும் தனியா விட்டுட்டீங்க. எனக்கு நைட் எல்லாம் பயமா இருந்துச்சு. என்னது பயமா இருந்துச்சா? என்னடி புஷ்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? பயமா இருந்துச்சு உனக்கு? படுத்துட்டு இருக்கும் போது ஏதோ உருவம் வந்து உயின்னு நல்லா சத்தம் போற மாதிரி இருந்துச்சு. நாய் குலைச்சிருக்கோம், அதை பார்த்து பயந்துருப்ப. அதை விட்டுட்டு ஏன்டி இப்பெல்லாம் நம்ம வீட்டுல எதுவும் பேயோ பிசாசா வந்துருச்சு போல இருக்கு. நைட் என்னை பயமுறுத்திட்டுருச்சு. அது நம்ம வீட்டுல பேயா பிசாசா நான் எதுவும் கிடையாது. பாட்டுக்கு போட்டு பிணத்திட்டு இருக்காத. என்ன நீ தனியா படுத்துட்ட? கூட அப்பா இருந்தாரு, நான் தானே தனியா இருந்தேன். எனக்கு தானே பயமா இருந்திருக்கும். என்னடி நம்ம வீட்டுல என்னடி பயம் இருக்கு? சும்மா கடமா நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா தானே இருக்கு. கண்ணு தெரியாம போயிடுச்சா உங்களுக்கு? என்ன ரெட்டா இருக்கா இல்லையாமா? எனக்கும் தெரியலையே. இல்ல என்ன சொல்றது? சரி விடு, மேல நான் ஏன் இங்க இருக்கணும்? அதான் அப்பாவே கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். ஆத்தா இனிமே இந்த வீட்டு பக்கமே வரல, என் வீட்டுக்கே போயிடுறேன். அது வீட்டுக்கு போறியா? ஆமாமா, ஒரு நாள் படுத்ததுக்கே இவ்வளவு பயம் காட்டிடுச்சு. இல்ல ஒரு வாரம் நான் இங்க இருந்தேன்னா அவ்வளவுதான், எங்க வீட்டுக்கு தெரிச்சுதான் விடணும். ஆமா பாத்துக்கோ. ஆனா இல்லடி, இதையே பார்த்து பயந்துருப்ப, ஏதாவது பேய் படம் பார்த்துருப்ப, அதனாலதான் அப்படி ஆயிருக்கும். சும்மா நிறுத்துமா, நான் பேய் படம் பாக்குறேன். என்னடி? சரி அதை விடு. உன் வீட்டுல எல்லாத்தையும் அதட்டிட்டு இருக்க, உருட்டிட்டு இருக்க. இங்க வந்து பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்காத, சரியா? அம்மா வீட்டுக்குன்னு வந்துட்ட, சம இங்கே இருந்துரு. அதே இருந்துறாதா? என் புருஷன் வீட்டுக்கு நான் போறது இல்லையா? போகாதன்னா சொல்லல, இந்த உடனே ஏன் போறேங்கிற? வரப்ப என்ன சொன்ன? ஒரு வாரம் இங்க இருப்பேமான்னு சொன்னேன். நீ கிளம்புறாதுங்காட்டியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்படி நான் இங்க இருக்கிறதா இருந்தா நீ ஏன் கூட தான் படுத்துக்கணுமா? ஐயோ, தனியா படுக்க மாட்டேமா. அங்க என்ன பண்ணீங்களாக்கும்? பேசாம இருங்கப்பா. நீங்க நான் சொல்றதுக்கு ஒத்து வரணும், இல்லனா ஏன் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். படகு நம்மளை விட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டானா என்ன பண்றது? நம்பி தானே நம்ம இருக்கோம். படகு பொசுக்குன்னு ஊருக்கு போறேங்கிறா. கொஞ்சம் பொறுமையா இருடி. இந்த கோவம் உனக்கு கிட்ட கூட கோவப்படுவியா நீ? இனி தனியா படுக்க வேண்டாம், நான் உன் கூடயே படுத்துக்கிறேன். அல்லங்காட்ட இப்படிதான் பேசுவ. சாயந்தரானா வரல, நீயே தனியா போய் படுத்துக்கோம்ப. ஏன் வம்பு? பேசாம என் வீட்டுக்கே போயிடுறேமா, நீ விட்டுருமா. என்னம்மா இப்படி இருக்க? என்னப்பா, அங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது வரல நீங்க வந்த ஒரு நாளையே வேணா இங்கே இருக்கலாங்கிறீங்க. இப்ப அப்படி மாறிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனுஷனை பத்தி எனக்கு தானே தெரியும். ஜெயா, பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னா காசுக்கு தான் ஏன் பண்றது? அட ஆமால, அதுக்கு தான் சொன்னேன் உன்ட்ட. மாடி. என்னப்பா ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னை உன் கூடயே படுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சந்தோஷம் தானே? சரி எப்பா, இவ்வளவு திருப்தி படுத்த எவ்வளவு நேரம் போராட வேண்டியதா இருக்கு. நைட்டு தூக்கலனாலும் இந்த நினைப்பு கூட இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு. என்னது? அதான் அந்த ஆளு ஊட்டி கொடைக்கானல் போறேன்னு சொன்னாரே, அதை நினைச்சு எனக்கு தூக்கம் வரல. போச்சுடா. கடையை விட்டுட்டு ஊருக்கு போவாரா? உங்க அப்பாவே கரெக்டா கேக்குறாரு, ஆனா நீ இப்படி யோசிக்கிறியே. இல்லம்மா, அந்த ஆள் சொன்ன வார்த்தை அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு எனக்கு. ஓஹோ, அப்படி எதுவும் போக மாட்டாருமா. அப்படி உனக்கு ஏதாவது டவுட்னா மாப்பிளைக்கே போன் பண்ணி பேசு அப்படிங்கிற. ஆமா, காலங்காத்தால போன் பண்ணா அந்த ஆள் திட்ட மாட்டாரு. நீதான் புலம்பிட்டு இருக்க, அப்புறம் வேற என்ன பண்றது? போன் பண்ணி பேசு. சரி இந்தா பேசுறேன். யாரு போன் பண்றது நமக்கு? ஹலோ. ஓ, எங்கயா இருக்க? ஊர்ல இருக்கேன்டி. அது ஊர்ல இருக்கியா? ஆமா, உனக்கு வேற பொழப்பே கிடையாதா? சாயந்தரம் போன் பண்ணி எங்க இருக்கேன்னு விசாரிக்கிற, இப்ப காலங்காத்தால போன் பண்ணி எங்க இருக்கேன்னு விசாரிக்கிற. உனக்கு வேற வேலையே கிடையாதா? போன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு விசாரிக்கிறதா உனக்கு வேலையா போச்சா? ஆமா, அதான் எனக்கு வேலை. ஓடி கேனச்சி, போனை வைடி. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பிடுற. யோ, மணி 7 ஆயிடுச்சியா? அங்க இருக்கும் போது 6 மணிக்கே எந்திரிச்சிருவ. ரொம்ப குளிருது, அதான் எந்திரிக்கவே முடியல. என்னது ரொம்ப குளிருதா? ஆமா. ஒழுங்கு மரியாதையா எங்க இருக்கேன்னு சொல்லிடு. ஊர்ல தாண்டி இருக்கேன். அப்ப நான் ஊர்ல இல்லாதப்ப ஊட்டி கொடைக்கானல் ஊர் சுத்த போயிட்டேன் அப்படித்தானே? இப்படி காலையில உனக்கு சந்தேகம்? நீ எல்லாம் மனுஷ பிறவியா இல்ல மிருக பிறவியா? மாப்பிள்ள எங்க இருக்காரா? ஆள் ஊர்ல தாமா இருக்கேன். இதுவா பேசுமா, மாப்பிள்ள காதுல விழுந்துற போது. ஆமா, அந்த ஆள் காதுல விழுந்தா எனக்கு என்ன பயம்? நீ மிரட்டினவன் அந்த ஆளு. ஏன்டி இப்ப எல்லாம் பேசுற? காலங்காட்டி இப்படி மாப்பிள்ளை மிரட்டாதம்மா. ஒரு பாவண்டி. யார் பாவமா? ஆனா இல்ல அந்த ஆளா? ஏன்டி காலங்காட்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதா? இன்னைக்கு தான் நல்ல தூக்கம் வந்துச்சு எனக்கு. கெடுத்துட்டியா நீ? மடி எங்க இருக்க ஏது இருக்கன்னு விசாரிச்சுக்கிட்டு முத போனை வைடி. பக்கத்துல நான் இல்லாதனால உனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சா? ஆமா, நல்லா கொட்டை விட்டு என்னையும் தூங்க விட மாட்டேன்.
போனை வைக்கிறியா இல்லையா? உங்க அம்மா வீட்டுல ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு வரேன்னு சொன்னீல, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஆல்லங்காட்டியும் நான் தனியா இருந்தா கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டே. நீ இல்லாட்டி நீ நிம்மதியா தான் இருப்ப. தெரியுதுல, இதுக்கு திருப்பி கேட்டுட்டே இருக்க. ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? எங்கேயும் போலடி. கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடை, வேற எங்கேயும் போல. இப்பயாவது புரியுதா? இல்ல சிசிடிவி கேமரா வச்சு பாக்குறியா? ஆமா, அதை என்ன பாக்கணும்? பொழப்பில்லாதவளே, உனக்கு தான் அங்க வேலை இல்ல, உங்க அம்மா எல்லாம் செஞ்சிருவாங்க. எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. நீ ஃபோன் பண்ணி என் வேலையை கெடுத்துறாத. பாப்பா, சரி நீ ஒழுங்கா எங்க இருக்கேன்னு சொல்லு. இது மேல என்னால முடியாதுடி. கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஏன் அழுவுற? அப்புறம் நான் கட்டிட்டதுக்கு அழுவாம என்னடி பண்றது? ஊருக்கு போயிட்டியா, உலகத்துக்கு போயிட்டியான்னு கேள்வியா கேக்குற. மனசாட்சியே கிடையாதா? சரி சரி, நான் எதுவும் கேட்கல, நீ போனை வச்சிரு. இவ்வளவு தூரம் பேசினியே, அதெல்லாம் பத்தாது. ஃபாஸ்டா சொன்ன பாத்தியா ஒரு வார்த்தை, போனை வைன்னு. தாண்டி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சந்தோஷமா? சரி, நல்லா சந்தோஷமா இரு. ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வருவேல, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னைய. அழுகைய பாரு, அம்மா நடிப்பு நடிக்கிற நீயே. யோ யோ இந்தயா பேசிட்டே இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டாரு அந்த மனுஷன். அப்புறம் இப்பெல்லாம் கோவப்பட்டு பேசினா மாப்பிள்ள போனை கட் பண்ணாம என்ன பண்ணுவாராம்? என்னப்பா? இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. சரி விடுத்தா, மாப்பிள்ள எங்கேயும் போலன்னு தெரிஞ்சு போச்சு, வீட்டுல தான் இருக்காரு. இனிமே எந்த சந்தேகமும் இல்லல. சந்தேகம்லாம் இல்ல, இருந்தாலும் மனசுல அப்பப்ப அந்த ஆளு எங்க இருக்காருன்னு தோணுது. சொல்றாரா உண்மையை சொல்றான்ட்டு? மாப்பிள்ள எப்பவுமே உண்மையதான் சொல்லுவாரு, என் மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. போன் நிறுத்துப்பா. ஆபரேஷனுக்கு செலவு பண்ணார்ல, அதுக்காக தான் அவருக்கு பரிந்து பேசுறியாக்கும். இல்லம்மா, மாப்பிள்ள நல்ல டைப்பு தான். அவர்கிட்ட கோவப்படுத்தி பேசி. சரி விடுங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். என் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க உள்ளார, பல்ல விளக்குங்க போங்க. பா, நீ பல்ல கூட விளக்கலையா? இல்லம்மா. எந்திரிச்சு போப்பா முத. பேர்ட் ஸ்மெல் வருது எங்க இருந்து நினைச்சேன், எல்லாம் உன் வாயில இருந்து தானாக்கும். சரி போங்க, நான் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. சரி. நீ என்ன சொல்ல வரணும் என்கிட்ட? இன்னும் சொல்ல வரல. மாப்பிள்ளை கிட்ட அடிக்கடி சண்டை போடாத, கோவப்படாத. அப்புறம் எதுக்குமா காலங்காட்டி இவ்வளவு கோவம் உனக்கு? இப்பதான் எந்திரிச்சிருக்காரு, நீ காலங்காட்டி கோவப்பட்டு பேசினா அவர் வேலைக்கு எப்படி போவாரு? வேலையெல்லாம் நிம்மதியா பார்க்க முடியுமா? என்னம்மா அப்பா மாதிரியே பேசுற? ஓஹோ, உன் மாப்பிள்ள உனக்கு 10,000 காசு கொடுத்தார்ல, அதான் நீ வக்காலத்து வாங்குறியோ? இல்லம்மா. போமா நீயும். என்கிட்ட பேச வந்துட்ட, எனக்கு தெரியாதா எனக்கு எப்படி நடந்துக்கணும் பேசணுன்ட்டு? நீ சொல்ல வந்தியாக்கும், அப்படியே போ. சொல்லிட்டே பல முறை கூட கோவப்படாதா கோவப்படாதுன்னு. நீ தானேமா சொல்லிடுறேன், கோவப்பட வேண்டியதுல கோவப்படுன்னு சொன்னேன். உன் மாமியார் கிட்ட கோவப்படலாம், இப்பதானே கடைசி வரைக்கும் உன்னை பாத்துக்கணும். ஆமா, பாத்து கிழிச்சாரு. ஆளாங்காட்டி கோவத்தை உண்டாக்காதம்மா. பேசாம போமா நீ. விடு, அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும். அல்ல என்ன சமைக்கிட்டு உனக்கு? என்ன சமைக்கிறியா? வழக்கம் போல இட்லி தோசை தான். இதுக்கேண்டி இன்னமும் உருன்னு கோவப்பட்டு இருக்க? எப்பவுமே நார்மலா பேச தெரியாத உனக்கு? எனக்கு பழகிருச்சு. நல்லா பழகுன அப்படியே இருந்தீன்னா உனக்கு தான் பிபி பிரஷர் அதிகமாயிரும், பாத்துக்கோ. அப்படியா? அப்புறம் அதுல கோவப்படாத. சரிம்மா. பாரு கோவப்படுற நீ. நான் கோவப்படல, நானும் பார்க்க தானே போறேன். நான் சமைக்கிறேன்னு கேட்டில, இட்லி இல்ல தோசை ஏதாவது ஊட்டி எடுத்துருவா. இட்லி தோசையா? அன்னைக்கு அதானே சாப்பிட்ற வீட்டுல. வேற என்னம்மா? பூரி மசாலா செய்யலாமா? இந்த வீட்டுல தான் பொழுதுனைக்கு எல்லா வேலையும் நான் பாக்குறேன். ஏன் எனக்கு வேலை பார்க்க விடுறியா? பாத்தியா, இப்பதான் சொல்லி முடிச்சேன் கோவப்படாதுன்னு, நம்பி ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் நீ பேசுறது எப்படி இருக்கு? அடி பூரி செய்யலாம், பூரி மசாலா செய்யலான்ட்டு போய் நீ செய்வியா? வேலை வச்சிட்டு இருக்க. போமா, போய் செஞ்சு எடுத்துருவா போ. வீட்டுக்கு வந்திருக்கீல, அம்மாக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு தோணுதா உனக்கு? அம்மா வீட்டுக்கு நாங்க எதுக்கு வரோம்? நிம்மதியா தூங்குறதுக்கு தான். நைட்டு ஃபுல்லா தூக்க கூட இல்லை எனக்கு. சரிப்பா, நல்லா நிம்மதியா தூங்கு. பூரி மசாலா செஞ்சு வந்து உன்னை எழுப்பிடுறேன். இது சொன்னியா, இது கரெக்ட். விட்டுட்டு எனக்கு வேலை வைக்கிற? சரி, நான் போய் தூங்குறேன். போ. எல்லாரும் தூக்கத்தையும் எடுத்துட்டு இவ போய் நிம்மதியா தூங்குவாளாம். நமக்கு இங்க வேலை செய்ய வருவான்னு பார்த்தா வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறா. எப்படியோ ஊர்ல இருந்து காசு கொண்டு வந்திருக்கால, நல்ல விதவிதமா சாப்பிட்டுக்க வேண்டியதா நம்மளும். ஏன்பா கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நைட்டு தூங்கலையா? நல்லாதாம்மா தூங்குனேன். காலையில சீக்கிரமாவே போன் பண்ணிட்டா. ஏனே? போன் பண்ணி எங்க இருக்க ஏது இருக்குன்னு விசாரிக்கிறா. என்ன லூசு பிடிச்ச போல இருக்கு, எங்க இருக்க ஏது இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு. சரி விடுனே, இப்ப கடைக்கு வேற போகணுமே. ஆமாமா. பிள்ளைங்களா தூங்குதுங்களா? ஆமாண்ணே. கடைக்கு லீவ் போட்டு மத்தியானமா போ. கடைக்கு கண்டிப்பா போகணும். கஸ்டமரோட வண்டியெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சர்வீஸ் பார்த்தாச்சு, வந்து கேட்பாங்களே. மாமா அதான் என்னப்பா, இப்போ கடைக்கு போயிட்டு கடை வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடு. நான் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. சரி, என்னன்னு பாக்கலாமா? சரிப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா போ. அண்ணனுக்கு காப்பி குடித்தியா இல்லையா? அட ஆமால, மறந்துட்டேன். இப்ப காப்பி எடுத்துட்டு வரேன். வேண்டாமா? அல்ல எந்திரிச்சோன்னே காப்பி குடிப்பீல? காப்பி டீலாம் விட்டலாமான்னு தோணுது. ஏனே? காப்பி டீ குடிச்சாலும் பித்தம் தலைக்கிற மாதிரி இருக்கு. வெளியே போய் உட்கார முடியல, ஒரு மாதிரி கிருக்குன்னு தலையெல்லாம் சுத்துது. அதை விட்டலான்னு இருக்கேன். இதுக்காக அப்பா அதெல்லாம் விடுறேங்கிற? வேணும்னா பாலா குடி. சரிம்மா. சரி இரு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நாளைக்கு உனக்கு என்னப்பா வேணும்? தங்கச்சி என்ன ஆசைப்படுதோ அதே செஞ்சிரு. அவ என்ன சொல்லுவா, ஏ செய்யுமாங்கிறா. ஏன் பாப்பா, பிள்ளைங்க எது ஆசைப்படுதோ அதே அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? எல்லாம் எது போட்டாலும் சாப்பிடுங்க, அது வேணும் இது வேணும்னா கேட்காதுங்க. ஊத்தினா கூட பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் என்னம்மா, தோசையை ஊத்தி கொடுத்துருங்க. சரிப்பா. உங்க அப்பாவுக்கு தோசை பிடிக்காதே, இட்லி ஊத்தணுமே. லட்சுமி, நானும் தோசையே சாப்பிட்டுக்கிறேன். அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. இட்லி ஊத்தி முடிச்சிடலாம், பாத்திரம் விளக்கணும். ஆனா தோசைன்னா ரொம்ப நேரம் நின்று சுடணுமே, என்ன பண்றது? அமலா, நீயே தோசை ஊத்தி கொடுத்துரு எல்லாத்துக்கும். போனேன், வீட்டுல எல்லாரையும் நான் தான் பாக்குறேன். தோசை ஊத்தி கொடுன்ட்டு. ஆண்டி
அதுக்காக எதுவும் பண்ண மாட்டியா நீ? சரி ஊத்தி தர இரு. சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் இரு. என்னப்பா பால் எடுத்துட்டு வரேங்கிற, போய் குளிக்கிறேங்கிற. நீ அவன்கிட்ட பேசிட்டே தான் இருக்க, பால் எடுத்துட்டு வர மாதிரியே தெரியல. எடுத்துட்டு வர இரு. என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? நேத்து நைட்டே சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னாரு? சரி 2-3 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு தான் சொன்னாரு. பா இப்பதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள எதுவும் உங்ககிட்ட பேசல? இப்போ உனக்குல இருப்பாருனே குழம்பா வந்துட்டேன்ட்டு. நான் சொல்லிட்டேலம்மா. இருந்தாலும் விடுடி, அவனை போட்டு தொல்லை பண்ணிட்டு. அம்மா வீட்டுல திட்டுவாங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடு. ஏப்பா முத பாலை குடி. இவ்வளவு பால் வச்சிருக்க? குடிப்பா பேசாம. குடி. சரிம்மா. கின்னாடி வேணும்? எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வேணும். இந்த நக்கல் தானே வேணாங்கிறது உனக்கு. நான் சின்ன பிள்ளையா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு? என்ன காப்பியா பாலா உனக்கு? காப்பியே போட்டு எடுத்துருவாமா. பிள்ளைங்களை எழுப்பி போடு, அப்படியே அதுங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துறேன். சரிம்மா இந்த எழுப்பி போட்டு வரேன். ஏன் மாணிக்கம், காலைல உன் பொண்டாட்டிட்ட பேசும்போது தூக்கத்துல எதுவும் உளரல? என்னதுமா? உன் தங்கச்சி வந்திருக்கிறது, பிள்ளைங்க வந்திருக்கிறது, அதுக்குதான். இல்லம்மா நான் எப்படிமா சொல்லுவேன் அவள்கிட்ட? சொன்னாதான் சும்மா விட்டுருவாளா அவ? அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரிப்பா. இப்படியே இருக்கட்டும். சரிப்பா நான் போய் காலை டிஃபன் செய்றேன். சரிம்மா. குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, அப்புறம் சாப்பிடுவேன். சரிம்மா. பாப்பா வந்து உட்காந்து பாலை குடி. நீங்க குடிச்சிட்டீங்களாப்பா? காலங்காட்டி குடிச்சாச்சு. சரிப்பா. அப்பா உனக்கு என்னடா எந்திரிக்கிறியா? ஆமாப்பா. காலேஜ் கிளம்புறது இல்லையா? குளிச்சுட்டு கிளம்பு போ. சரிப்பா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. கட்டிடலாம்டா. கட்டணுமாப்பா? தானே கட்டிடலாம் விடு. சரிப்பா போய் காலேஜ் கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வா. சரிப்பா.